இந்த கதையில நாம் காணப்போவது மன அமைதிக்கான வழி. வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். ஒரு சிறு கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு விவசாயி. கடுமையான உழைப்பால் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் பயிரிட்டிருந்த நெல் வயல்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. எல்லாவற்றையும் இழந்த அவன் மிகவும் துன்பப்பட்டான். அந்த ஊருக்கு வந்த ஒரு துறவி விவசாயியின் நிலையைக் கண்டு பரிதாபப்பட்டார். அவனிடம், "ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறாய்? இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதால் உனக்கு என்ன பயன்?" என்று கேட்டார். விவசாயி பதிலளித்தான், "என் வாழ்நாள் முழுவதும் உழைத்து சேர்த்த பொருள்கள் எல்லாம் போய்விட்டன. என் குடும்பத்தை எப்படி பராமரிப்பது?" துறவி சிரித்துக்கொண்டே, "உனக்கு உன்னுடைய உடல் இருக்கிறது, உனது கைகள் இருக்கின்றன, உன் மனம் இருக்கிறது. இவைதான் உனது உண்மையான செல்வம். அவற்றை பயன்படுத்தி மீண்டும் தொடங்குவாயாக. உன் மனதை அமைதிப்படுத்திக்கொள். அப்போதுதான் புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருப்பாய்" என்றார். விவசாயி துறவியின் வார்த்தைகளை எண்ணி பார்த்தான். அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. துன்பத்தை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தான். கடின உழைப்பால் மீண்டும் தன் வாழ்க்கையை படிப்படியாக கட்டியெழுப்பினான். துன்பங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஆனால் அவற்றால் நம்மை முழுமையாக அழித்துவிடக்கூடாது. மன அமைதிதான் உண்மையான செல்வம். அதை காத்துக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் வெற்றி பெற முடியும். நன்றி.